ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் விசிஷ்டாத்வைத்தம்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். விசிஷ்டாத்வைத்தம் என்கிற தத்துவம் கூறுகிற முக்கியமான விஷயம், ஒரு ஜீவாத்மாவால் துவைத்த நிலையிலிருந்து அத்வைத்த நிலையை அடைய முடியும். அதாவது தானும் ஈஸ்வரனும் வேறுபட்டவர்கள் என்கிற அந்த எண்ணத்திலிருந்து நானும் ஈஸ்வரனும் ஒன்றே, நானும் ஈஸ்வரனும் சமமே என்ற ஒரு நிலையை அடைய முடியும் என்று கூறுகிறது விசிஷ்டாத்வைத மதம். இந்த மதத்தை ஸ்தாபனம் செய்தவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் என அழைக்கப்படும் ஸ்ரீமத் ராமானுஜர். இந்த மதத்தின்படி பரபிரம்மம் நாராயணன்தான். அந்த பரபிரம்மமான நாராயணன் சர்வஞானியாக சர்வ வியாபியாக இருக்கார். அவர்தான் சேஷியாக கட்டுப்படுத்துபவராகவும் இருக்கார். அந்த சேஷியால் கட்டுப்படுத்தப்படுகிற ஜீவாத்மா அந்த நாராயணனின் ஒரு அங்கமாகவே தான் இருக்கான். இந்த விசிஷ்டாத்வைத மதத்தின்படி சம்சாரம் என்பது நிஜம்தான், ஆனால் அழியக்கூடியது. அது நாராயணனின் ஒரு அம்சம். அதே சமயம் மோட்சம் பெறுவதற்கு விசிஷ்டாத்வைத்தம் கூறும் வழிகள் நாராயணனையே சிந்தனை செய்து, அவரையே தியானம் செய்து, அவரையே போற்றி பாடி அவர் சிந்தனையிலே இருக்கும் நபர்களுக்குத்தான் மோட்சம் கிட்டும் என்று கூறுகிறது விசிஷ்டாத்வைத்தம். ஆனால் விசிஷ்டாத்வைத்தத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், மோட்சம் கிட்டும், ஆனால் மோட்சம் கிடைத்த பிறகு என்ன நடக்கும் என்று கூறுகிறது விசிஷ்டாத்வைத்தம். அதை பற்றி இந்த மதம் கூறும் விஷயங்கள் என்னவென்றால், மோட்சம் ஒரு ஜீவாத்மாவுக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்போ அந்த ஜீவாத்மா வைகுண்டத்தை சென்று அடையும். வைகுண்டத்தின் வாசலை தாண்டி எப்பொழுது விஷ்ணு இருக்கும் இடத்தை நெருங்குகிறதோ அப்பொழுது அந்த ஜீவாத்மாவும் விஷ்ணுவைப் போலவே மாறுகிறது. அதாவது இப்போ நம்ம விஷ்ணுவை பார்த்தால் எப்படி 4 கரங்கள் இருக்குது, 4 புஜங்கள் இருக்குது, சதுர்புஜனாக இருக்கார். 4 புஜங்களிலும் சங்கு இருக்குது, சக்கிரம் இருக்குது, கதை இருக்குது, தாமரை இருக்குது என்று கூறுகிறோமோ, தாமரையொத்த கண்கள் எப்படி பெருமாளுக்கு இருக்கோ அதே போல அவரின் சொரூபமாகவே இந்த ஜீவாத்மாவும் மாறும். விசிஷ்டாத்வைத மதத்தின் சிறப்பம்சங்கள் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.